இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளின் வான்வழி தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். அத்தனை பாதுகாப்பு அரணையும் தாண்டி கமேனியை இஸ்ரேல் படைகள் நெருங்கியது எப்படி என்ற புதிய தகவல் வெளியாகியுள்ளது. கமேனியை கொல்ல பல ஆண்டுகளாகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டம் தீட்டி வந்துள்ளன. இந்த திட்டத்தை அரங்கேற்றியது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தலைநகர் தெஹ்ரானில் கமேனி சென்று வரும் முக்கிய சாலைகள் எது என்பதை முதலில் இஸ்ரேல் உளவு பிரிவினர் உறுதி செய்து கொண்டனர். பின்னர் அந்த சாலைகளில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் இஸ்ரேல் உளவு பிரிவினர் ஹேக் செய்தனர். பாஸ்டியூர் தெருவில்தான் கமேனியின் அலுவலகம் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த தெருவில் உள்ள அத்தனை சிசிடிவி கேமராக்களையும் ஹேக் செய்தனர். இவற்றின் மூலம் அன்றாடம் கமேனி எங்கு செல்கிறார், எப்போது செல்கிறார் என்பது போன்ற அவரது அத்தனை நகர்வுகளையும் கண்காணித்து வந்துள்ளனர். மேலும் இந்த கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளின் தரவுகள் இஸ்ரேலில் உள்ள சர்வரில் உடனுக்குடன் அப்டேட் ஆகியுள்ளது. அது மட்டுமல்ல, கமேனியின் பாதுகாப்பு குழுவினர் கமேனி அலுவலகத்திற்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாகனங்களை நிறுத்துவது வழக்கம். அங்குள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஹேக் செய்துள்ளனர். அதன் மூலம் கமேனி பாதுகாப்பு குழுவினர் எத்தனை பேர் வருகிறார்கள், எத்தனை மணிக்கு வருகிறார்கள், எத்தனை மணிக்கு கிளம்புகிறார்கள் என்பன போன்ற விவரங்களை உன்னிப்பாக கவனித்து வந்தனர். கமேனியை தீர்த்து கட்ட இஸ்ரேல் அமெரிக்கா திட்டம் போட்டு வரும் நிலையில் அவருக்கு வரும் அச்சுறுத்தல்கள், அவர் மீதான தாக்குதல்கள், திட்டங்கள் குறித்து ஈரான் உளவு பிரிவினர் கமேனியின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு செல்போன் மூலம் அவ்வப்போது தகவல் தெரிவிப்பது வழக்கம். இதனையும் யோசித்த இஸ்ரேல் உளவு பிரிவினர் சம்பவத்தன்று தாக்குதல் நடத்தும் முன் கமேனியின் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள 12 செல்போன் டவர்களை ஹேக் செய்து செயலிழக்க செய்தனர். பின்னர் கமேனி மற்றும் பாதுகாப்பு குழுவினரின் நடமாட்டத்தை கண்காணிக்க துவங்கினர். சரியான சந்தர்ப்பத்திற்காக இஸ்ரேல் படையினர் காத்திருந்தனர். இந்நிலையில்தான் கடந்த சனிக்கிழமையன்று கமேனி பாஸ்டியூர் தெருவில் உள்ள அவரது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள திட்டம் தீட்டிய இஸ்ரேல் படையினர் தாக்குதல் திட்டத்தை அரங்கேற்றினர். அதன்படி கூட்டம் நடந்து கொண்டிருந்தபோது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கமேனியின் அலுவலகத்தில் துல்லிய தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தன. கமேனியின் அலுவலகத்தில் 3 இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 60 வினாடிகளுக்குள் துல்லிய தாக்குதல் நடத்தி முடித்து கமேனி கொல்லப்பட்டதை உறுதி செய்தனர். இந்த தாக்குதலில் கமேனியுடன் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட 40 பேரும் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடக்கவுள்ளதை முன்கூட்டியே கண்டறிந்த ஈரான் உளவு பிரிவினர் பாதுகாப்பு அதிகாரிகளை தொடர்பு கொள்ள கடைசி நேரத்தில் முயற்சித்தனர். ஆனால் செல்போன் டவர்களை இஸ்ரேல் வல்லுநர்கள் செயலிழக்க வைத்திருந்ததால் சரியான நேரத்தில் அதிகாரிகளை அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. அதற்குள் இஸ்ரேல் படையினர் காரியத்தை கச்சிதமாக நடத்தி முடித்திருந்தனர்.